Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம மட்டன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் தொக்கு செய்யறதுக்கு இங்க நான் ஒரு பிரஷர் குக்கர்ல தண்ணி ஊத்திக்கிறேன். 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள், உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4லேருந்து 5 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்க விடலாம். இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி இதை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த மட்டன் அப்புறம் இந்த மட்டன் சூப்பை இதில் சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கலந்துத்தூள் சேர்த்துக்கிறேன். கலந்துத்தூள் இல்லாதவங்க 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது கொதிக்கிறதுக்காகவும் நடுநடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த மட்டன் தொக்கை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் இதை ட்ரை பண்ண போகிறேன். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். உங்களுக்கு தொக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு நான் இன்றைக்கி ரசம் அப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால. இதே நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மட்டன் தொக்குக்கு இன்றைக்கி நான் ரசம் அப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ரசம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மட்டனில் இருக்கிற சூப்பை கொஞ்சம் அதில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக வரும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்மளோட இப்போ மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மட்டன் தொக்கு அப்புறம் மட்டன் கிரேவி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த வீக்கெண்டுக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு மட்டன் தொக்கு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.